வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சித்தர்கள் மற்றும் ஞானிகள் அடைந்த வீடு பேரை நம்மால் ஏங்க அடைய முடியல? நம்ம உயிரோட குறிக்கோள் அது எங்கிருந்து வந்ததோ அந்த மூலத்தை, அதாவது அதோட வீட்டை சென்று அடைவது தான். இதுதான் வீடு பேர் அல்ல முக்தின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது நமக்கு இன்னும் நடக்கலையே. மனிதர்களாகவே 1000 பிறப்புகளுக்கு மேலே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கோம். ஒவ்வொரு பிறப்பிலும் முக்தி அடைய முடியாமல் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு உடல் எடுத்து பிறந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில் மாட்டிக்கிட்டு வெளிவர தெரியாமல் தவிக்கிறோம். எது நம்ம முக்தியை தடுக்குது? ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லையா, நம்மளை முக்தி அடைய விடாமல் தடுக்கிறது. அது என்ன? ஒரு 3 விஷயங்கள் தான் நம்ம முக்தியை தடுக்குது. அந்த 3 விஷயங்கள் என்னென்ன பார்க்கலாமா? இந்த 3 விஷயங்களையும் நம்ம மும்மலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 3 விதமான மாசுகள். ஆங்கிலத்தில் ஷீல்ட்ஸ் இல்லைனா வேல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு திரை அல்லது ஒரு தடுப்பு. இந்த 3 மாசுகளும் நம்மளை அந்த இறைத்தன்மையை காண விடாமல் தடுக்குது. முதல்ல ஆணவம், அதாவது ஈகோ. இது நான் என்ற செருக்கு. நான் 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 நான்னு எல்லா இடத்துலையும் நம்மளை முன்னிறுத்துறது. நான் ஒரு பணக்காரன், நான் ஒரு மேனேஜர், நான் ஒரு பாஸ், நான் இந்த மதம், நான் இந்த ஜாதி, எனக்கு நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு பெரிய வீடு இருக்குது, பெரிய கார் இருக்குது, இவ்வளவு புகழ் இருக்குது, இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கேன். இப்படி நான் என்கிற எண்ணம் பிரதானமாக இருக்கும் பொழுது இந்த ஆணவம் நமக்கும் அந்த இறைத்தன்மைக்கும் நடுவில் ஒரு வலிமையான திரையாக அமையுது. இது ஒரு மலம், அதாவது ஒரு மாசு. வரிசைப்படுத்தினா இந்த 3 மலங்களில் ஆணவம் தான் மூல மலமாக கருதப்படுது. இந்த ஆணவம் அல்லது ஈகோ நம்மையும் நம்மளை சுற்றி இருக்கிற மற்றவங்களிடமிருந்து நம்மளை தனிமைப்படுத்தி காட்டும். பாரதியோட பாடல், காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் அப்படின்னு பாடினாலையா? இந்த பாடலை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நம்மளை சுற்றி நான் இது நான் அதுன்னு போட்டுட்ருக்க வளையங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்தா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே நம்முடையதாகவும் இந்த பிரபஞ்சமும் நாமும் வேறு இல்லைன்னு நமக்கு தோணும். அதான் அந்த பாடலோடைய பொருள். காக்கை குருவி மட்டுமில்லை, கடல் மலை அனைத்துமே தன்னுடையதாக ஆக்கி கொண்டான் பாரதி. தன்னை சுற்றி இருந்த அனைத்து வளையங்களையும் உடைத்துட்டு இயற்கையோட தனக்கு தாண்டி இருக்கிற அந்த உலகத்தோட ஒன்று கலந்துட்டான் பாரதி. அதுதான் அந்த பாடலோட பொருள். அப்போ தான் அவன் நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லை அப்படின்னு அவனுக்கு தோணுது. இந்த பூமியில் வாழ பிழைப்பிற்காக கொஞ்சமாக நான் என்ற அந்த ஒரு எண்ணம் நமக்கு தேவைதான். அப்போ தான் நம்மளிலிருந்து மற்றவங்கள நம்மளால் பிரித்து வேறுபடுத்தி பார்க்க முடியும். ஆனால் அது பெருசாகி ப்ளோ அப் ஆகி ப்ளோட்டட் ஈகோவாக ஆகும் பொழுது அது நம்மளை சுத்தமாக இறைத்தன்மையிலிருந்து திரை போட்டு மறைச்சிரும். இப்போ ஆணவம் பற்றி பார்த்தோம் இல்லையா? அடுத்த மலம் அல்லது மாசு கண்மம், அதாவது நாம் சேர்த்து வச்சிருக்கும் கர்ம வினைகள். கர்மாவை பற்றி நம்ம நிறைய காணொளிகளில் பார்த்துருக்கோம். அந்த லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். கர்மாவை பற்றி முழுசாக பேசியிருப்பேன். இந்த கர்ம வினைகள் தான் பிறப்பு இறப்பு மற்றும் இன்ப துன்பங்களுக்கு காரணமாக இருக்குது. சேர்த்து வச்சிருக்கிற கர்மாவை கழிக்க நம்ம பிறந்து வரோம். அது கழித்ததுக்கப்புறம் அதே சமயத்தில் பேரலாம் கூட கொஞ்சம் கர்மாவை நம்ம சேர்த்துக்கிறோம். நல்ல கர்மா கெட்ட கர்மா ரெண்டுமே தான். அதனால் மறுபடியும் பிறந்து வந்துக்கிட்டே இருக்கோம். நிறைய நல்ல கர்மா இருந்துச்சுன்னா நம்ம பிறக்க மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. அப்படி இல்லைங்க. அது நல்ல கர்மாவோ கெட்ட கர்மாவோ அனைத்துமே நம்ம இங்கே அதை இரேஸ் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக கழிச்சிட்டு தான் நம்மளால் முக்தி அடைய முடியும். இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து நம்மளை வெளியில் வர முடியலை. ஏன்னா நாம் சேர்த்து வச்ச இந்த கர்மா அனைத்தும் நல்லதோ கெட்டதோ இரண்டும் முழுசாக கரையணும் இல்லையா? அங்கே ஒட்டிக்கிட்டே இருக்கேன். த பேகேஜ் இஸ் க்ரோயிங் பிகர் அண்ட் பிகர் இல்லையா? இது எல்லாமே கரைஞ்சதுக்கப்புறம் தான் அந்த 2வது திரை விலகும், அந்த மாசு மறையும். 3வது மலம் மாயை. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று. மாயைனா ஆங்கிலத்தில் இல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு தமிழில் மயக்கம் அப்படின்னு இன்னொரு சொல் இருக்குது. வேடிக்கையாக சொல்லணும்னா இருக்குது ஆனால் இல்லை. அதுதான் நாம் உட்பட நம்ம வாழ்க்கை உட்பட இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும் மாயை. காணல் நீர் தூரத்தில் இருந்து பார்த்தா தண்ணீர் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால்
கிட்ட போனால் அது இருக்காது. அதே மாதிரி தான் ஒரு சட்டையை மாற்றுற மாதிரி ஒவ்வொரு பிறப்பில் ஒவ்வொரு உடல் எடுத்து வரும். ஒவ்வொரு தடவையும் ஒரு அம்மா அப்பாவுக்கு ஆணாகவோ பெண்ணாகவோ பிறக்கிறோம். வளர்ந்து வந்து யாரோ ஒருவரை திருமணம் செய்கிறோம். அப்புறம் நமக்கு பிள்ளைகள் பிறக்கும். சில சமயம் திருமணம் வேண்டாம் அப்படின்னு செய்யாமலேயும் இருக்கிறதும் உண்டு. இப்படியே வயசாகி இறந்து போகிறோம். மறுபடியும் பிறந்து வரோம். போன பிறவியில் வாழ்ந்ததெல்லாம் மறந்து போய் புதுசாக வாழ ஆரம்பிக்கிறோம். அப்போ போன பிறப்பில் என் அம்மா, என் அப்பா, என் கணவன், என் மனைவி, என் குழந்தைன்னு நம்ம உருகி உருகி அன்பும் பாசமும் பொழிஞ்சது இப்போ இந்த பிறப்பில் அவங்களே நேரில் வந்தாலும் நமக்கு அவங்கள யாருன்னு தெரிய போகிறது இல்லை. அப்போ அந்த அன்பும் காதலும் மாயை தான் இல்லையா? இது எல்லாமே மாயைன்னு பாரதி தன்னோட பாடலில் அழகாக பாடியிருப்பான். இன்ஃபேக்ட் அது ஒரு கொஸ்டின் மாதிரி அமைஞ்சிருக்கும். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே. இந்த பாட்டை நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க இல்லையா? இதில் நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ, காணல் நீரோ, காட்சி பிழைதானோ, இப்படி பல கேள்விகள் இருக்கும் இந்த பாட்டில். இந்த பாடலை கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம். இது பார்க்கும்பொழுது உங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாயை அதுக்குண்டான டிஸ்கிரிப்ஷனும் இங்கே பொருந்தி பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்லாவே புரியும். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொற்பனந்தானோ, பல தோற்ற மயக்கங்களோ, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே, நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ, உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ, வானகமே இளவையிலே மரச்செறிவே, நீங்களெல்லாம் காணலின் நீரோ, வெறும் காட்சி பிழைதானோ, போனதெல்லாம் கனவினைப் போல் புதைந்தழிந்தே போனதனால் நானும் ஓர் கனவோ, இந்த ஞாலமும் பொய்தானோ, காலமென்றே ஒரு நினைவும் காட்சியென்றே பல நினைவும், கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ, காண்பவெல்லாம் மறையுமென்றால் மறைந்ததெல்லாம் காண்பமன்றோ, நானும் ஓர் கனவோ, இந்த ஞாலமும் பொய்தானோ. எவ்வளோ அழகான ஒரு வரிகள் இல்லையா? எல்லாத்தையும் பார்த்து இது சொற்பம் தானோ, இது மயக்கம் தானோ, இதெல்லாம் அற்ப மாயைகளோ, இதில் எதுவுமே ஆழ்ந்த பொருள் இல்லை. ஏன்னா நம்ம வாழும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு ரியாலிட்டியாக நினச்சி தான் நம்ம எல்லாருமே வாழறோம் இல்லையா? நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகளாக இருக்கட்டும், நம்ம வாடுற வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்ம கட்டுற வீடு, நம்ம போகிற காரு, நம்ம அலுவலகத்தில் வேலை செய்யும்போது எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் எல்லாமே ஃபிசிக்காலிட்டி, ஒரு ரியாலிட்டின்னு நம்ம நினச்சி வாழறோம். ஆனால் இது அனைத்தும் மாயையா அப்படின்ட்டு அவனால் கேட்கும் பொழுது அதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லாமல் அதை ஒரு கேள்வியாக அவன் கேட்குறான். ஏன்னா பாரதிக்கு அங்கே ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஏன்னா நான் இவ்வளோ என் சுற்றி இருக்குது, வானகம், இளவெயில், மரச்செறிவு, இது எல்லாமே இருக்குது. கடைசியாக அவன் முடிக்கிறது தான் ரொம்ப அழகாக இருக்கும். நானும் ஓர் கனவோ, இந்த ஞானமும் பொய்தானோ அப்படின்றது தான் ரொம்ப அழகாக இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டாவே போதும், நம்மளுக்கு மாயைன்றது அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிடும். இந்த வரிகள் நிலையாமையையும் குறிக்கும். வள்ளுவரோட நிலையாமை அதிகாரத்தை படித்தாலும் நம்ம இதை புரிஞ்சிக்கலாம். இந்த ஆணவம், கண்மம், மாயை, இது மூன்றும் தான் மும்மலங்கள். இந்த மூன்றும் தான் இறைவனிடம் நம்மளை அணுக விடாமல், அதாவது முக்தி அடைய விடாமல் நம்மளை தடுக்குது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன். என்னுடைய முருகப்பெருமான் பற்றிய காணொளிகள் எல்லாத்துலேயும் முருகன் எப்படி நம்ம முக்திக்கான கடவுள்னு நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூரசம்ஹாரத்தில் முருகப்பெருமான் சூரபத்மனை கொல்றார் இல்லையா? இந்த சூரபத்மனுக்கு தாரகாசூரன், சிம்மமுகன்னு 2 சகோதரர்கள் உண்டு. சூரபத்மனை வெல்றதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் இந்த 2 பேரையும் கொல்றார். இந்த 2 சகோதரர்களும் தான் கண்மம் மற்றும் மாயை. இதில் சூரபத்மன் ஆணவம், அவன்தான் இந்த நான் சொன்னேனே முன்னாடி, இந்த 3 மலங்களில் ஆணவம் தான் மிகவும் பெரிதாக கருதப்படுது. அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங், அதுதான் நம்மளை இறைத்தன்மையோடு அணுக விடாமல் தடுக்குது அப்படின்றது. உண்மையாகவே சூரபத்மன் ஒரு அசுரன் இருந்து அவனை முருகப்பெருமான் போரில் கொல்றது இல்லை அந்த கதை. நமக்குள்ளே இருக்கிற ஆணவம், கண்மம், மாயை, இது 3ஐயும் வென்று முக்தி அடைவது தான் அந்த கதையில் வரும் விஷயம். அது உள்ளே அடங்கியிருக்கும் அந்த சீக்ரெட். அடுத்த கேள்வி, இந்த 3ஐயும் நம்ம எப்படி வெல்றது? அது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? முதல்ல அறியாமை தான் காரணம். இப்போ இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு அறியாமை ஓரளவுக்கு நீங்கியிருக்கும். ஆணவத்தை அழிக்க நம்மளை சுற்றி போட்டிருக்கும் வேலிகளை தகர்க்கணும். முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி பாரதியோட பாட்டு பார்த்தோம் இல்லையா? அதாவது நான் இது, நான் அது அப்படிங்கிற அடையாளங்களை, ஐடென்டிட்டிஸை உடைக்கணும். இதை நீங்கள் கான்ஷியஸாக செய்யணும்.
அது செய்ய முடியும், ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் கான்ஷியஸாக நம்ம செஞ்சோன்னா நம்மளால் ஈஸியாக வந்து அது அந்த நான் என்ற அகங்காரத்துலேருந்து வெளிவந்துட முடியும். ஈகோவுக்கு ஒரு காணொளி பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு கொடுக்குறேன், அதையும் கண்டிப்பாக பாருங்கள். கர்ம வினைகளை எப்படி கரைக்கிறது அப்படின்ட்டு நான் சில காணொளி போட்டிருக்கேன், முன்னாடி சொன்ன மாதிரி அந்த லிங்க்ஸையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். மாயை அல்லது மயக்கமும் ஞானத்தின் மூலியமாக, தெளிவான சிந்தனையின் மூலமாக அந்த மாயை புரிஞ்சுக்கலாம். ஓவராலாக தியானம் செய்கிறது உதவும். தியானம் செய்யுங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க. குறிப்பாக நாடி சோதன், அதாவது ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் ப்ரீதிங் இருக்கு இல்லையா, அதுக்கும் காணொலி போட்டிருக்கேன், அதை கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். அதை செஞ்சிங்கன்னா அது அனைத்து சக்கராசுமே பேலன்ஸ் பண்ணி ஓவராலாக நமக்கு உதவும். திருக்குறளில் இல்லறவியல் துறவரவியல்னு வள்ளுவர் சொல்கிற எல்லா குறள்களையும் கடைப்பிடிங்க. இதெல்லாமே சேர்ந்து இந்த 3 மலங்களையும் களையும். உங்களுக்கு கேள்விகள் எதாக இருந்தால் சொல்லுங்கள், கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.